பிரியமானவர்களே, வாரந்தோறும் சில ஸ்திரீகளை குறித்து நம்ம இந்த கூட்டங்கள்ல, அதுவும் விசேஷமா இந்த ஃபாஸ்டிங் மீட்டிங்ல நம்ம ஜெபித்து வருகிறோம், தியானித்து வருகிறோம். இன்றைக்கு அப்படியாய் வேதத்திலிருந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண் பிள்ளைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் இண்டிவிஜுவலா ஒரு அ பெண்ணை குறித்து பார்த்தோம் 2 வாரங்களா. இந்த வாரம் ஒரு குடும்பத்தில் இருந்த 3 பிள்ளைகள். கலை சிஸ்டர் வீட்ல 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஒரு வீட்லயே ரெட்டிப்பா நன்மைனா, அவங்க வீட்ல 3 மடங்கு நன்மை. அப்படியாய் இந்த அந்த குடும்பத்தில் 3 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. அவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, யோபு. யோபுவின் குடும்பத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். முதல்ல இந்த யோபுவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, பெற்றோரை பற்றி நம்ம ஒரு சில காரியங்கள பார்க்கலாம். ஊத்ஸ் என்ற தேசத்துல யோபுன்ற ஒரு மனுஷர் இருந்தான் தான் அந்த யோபு ஒன்னே ஆரம்பிக்கும். அவரை பற்றி சொல்லும் பொழுது முதல் வசனத்திலேயே அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருக்கணுமாய் இருந்தான்னு எழுதப்பட்டு. ஒரு தகப்பனை குறித்து எவ்வளோ ஒரு நல்ல சாட்சி இல்ல. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் தன் தகப்பனை குறித்து அப்படி சொல்றாங்க இல்ல. ஒரு குடும்ப தலைவனை குறித்து ஒரு அருமையான சாட்சி. உத்தமனா இருந்தார், சன்மார்க்கனா இருந்தார், தேவனுக்கு பயந்து ஒரு குடும்ப தலைவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல எந்த ஒரு நிலையிலும் யோபு தன்னுடைய உத்தமத்தை விட்டு விலகாதவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இப்படியாய் ஆண்டவருக்கு முன்பதாக நீதிமானாய் யோபு இருந்ததுனால, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்ததுனால நான் காரியங்களை மட்டும் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். பிசாசு ஆண்டவர்ட்ட போய் இந்த யோபுக்காக பேசுது. அத நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். நீங்க அவன நல்லா வச்சிருக்கீங்க, அவனும் உங்களுக்கு உத்தமமா இருக்கான். கொஞ்சம் கஷ்டம் வரட்டும் பாருங்க, எப்படி யோபு ரிவர்ஸ் கியர்ல போறான் அப்படின்னு தான் பிசாசு சொல்லியிருப்பான். நீ நிறைய குடும்பத்துல அப்படிதான். ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட தாங்க முடியாது. ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சாரு, ஏன் ஆண்டவர் எனக்கு இதை செய்தாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே செய்யற வேலை பைபிளை மூடி வச்சிருவாங்க. ஆண்டவர் எனக்கு செய்யட்டும், வேதம் வாசிக்கிறேன். ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் செய்யட்டும், நான் ஜெபம் பண்ணி என்ன பலன் கிடைச்சது, ஆண்டவர் செய்யட்டும், அப்புறம் ஆலயத்துக்கு போறேன். இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனா யோபு, ஆண்டவர் அதேதான் பிசாசு சொல்லி தரான். நீங்க எல்லாம் நல்லா வச்சிருக்கனால அவனும் உங்ககிட்ட உண்மையா இருக்கான், உத்தமமா இருக்கான், சன்மா இருக்கான். கொஞ்சம் கஷ்டம் வரட்டும், யோபு எப்படி போறான் பாருங்கன்னு பிசாச ஆண்டவர் கத்து கொடுக்குது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில வந்தப்ப பிசாசை அதட்டினார். பன்றிகளுக்குள்ள போகும்படி கேட்கும்பொழுது உத்தரவு கொடுத்தார். இப்படிதான் செய்தார். அவனை எங்கேயும் உட்கார்ந்து அவனோட எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நரகத்துல இருந்து வந்தியா, எங்க வந்தாப்புல ஏசாமி விசாரிக்க மாட்டார். எந்த இடத்துலயும் யோபு ஆண்டவர் பிசாசோட பேசுறதுனால அதட்டுவார், கடிந்து அப்புறப்படுத்துவார். ஆனா இந்த இடத்துல பிசாசு கிட்ட இயேசு கிறிஸ்து தேவனானவர் யோபுக்காக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய ஜீவனை தொடக்கூடாது, மற்றபடி நீ உனக்கு இஷ்டமானபடி செய்யு அனுமதி கொடுக்கிறார். அதுவும் ஆண்டவர் அனுமதித்ததுனாலதான் யோபுவை பிசாசுனால தொட முடிஞ்சது. ஹல்லேலூயா. காரணம், கர்த்தர் அப்படியே அவனை பாதுகாத்தார். ஆண்டவரின் பிள்ளையாய் யோபு இருந்தான், நீதிமானாய் இருந்தான். நோவாவும் நீதிமானாய் இருந்தான்னு நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் கர்த்தருடைய கண்கள் அவனுக்கு கிருபை கிடைத்தது. நோவாவை நிமித்தமாய் அவன் குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்தார். அந்த பேழைக்குள்ள அழைத்து வந்தார். அந்த குடும்பம் முழுவதையும், பிள்ளைகள் எல்லாரையுமே காப்பாற்றினார். அதே போலதான் யோபுவோட வாழ்க்கையில இப்படியாய் இருக்கும் பொழுது 4ஆம் வசனத்துல அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாள்ல தன் தன் வீட்டுல விருந்து செய்து 3 சகோதரிகள், மொத்தம் 7 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள் யோபுக்கு இருந்தாங்க. அந்த 3 சகோதரிகளையும் தங்களோடு போஜனம் பண்ணும்படி அழைப்பாங்க. என்ன, சாப்பிட தானே கூப்பிடுறாங்க, போஜனம் பண்ண தானே அப்படின்றதான் நம்ம நினைப்போம். ஆனா இந்த இடத்துல 5ஆம் வசனம் பாருங்க. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபுக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். ஒருவேளை ஏதாவது பாவம் செய்திருப்பாங்களோ, தங்கள் இருதயத்துல ஏதாவது தூஷித்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அவர்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலம் எழுந்து அவர்களுடைய இலக்கத்தின்படியே, அந்த முறைமையின்படியே சர்வாங்க தகன பலிகளை யோபு செலுத்திக்கிட்டே இருப்பாரு. இப்படியாய்
ஒவ்வொரு முறையும் யோபு தன் பிள்ளைகளுக்காக செய்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையில யோபுவுடைய குடும்பத்துல பெரிய பிரச்சனை வருது. நீதிமானா இருந்ததுனால ஆண்டவர் அவனுக்காய் நின்றார், அவனை காப்பாற்றும்படியாய். ஆனா பிசாசு சொல்லுது, பிரச்சனை வந்தா தெரியும் அப்படின்னு. அதனால ஆண்டவர் அவனை பிரச்சனைக்கு அனுமதி கொடுக்கிறார், சோதிப்பதற்கு அனுமதி கொடுக்கிறார். எதற்காக அனுமதி தரார்னா, அதன் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும்ன்றதுக்காக. ஹalleluya. ஆண்டவருக்கு தெரியும் இவனால நம்ம யோபு அழிக்க முடியாது அப்படின்னு. அதனாலதான் ஆண்டவர் தைரியமா அனுமதி தரார். கொடுக்கிறது எதற்காக? நம்முடைய இந்த போராட்டங்கள் எதற்காகன்னா, நாம் அதிலிருந்து மீள்வோம், கர்த்தருக்கு சாட்சியாய் மாறுவோம்ன்றது ஆண்டவர் தெரிந்ததுனால சில போராட்டங்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஒரு திருமணம் தாமதமாகுது, வேலை கிடைக்க தாமதமாகுது, குழந்தை தாமதமாகுது. அப்ப அது ஆசீர்வாதமாய் மாறும். ஏன்னா அது கர்த்தருக்கு சாட்சியாய் மகிமையாய். அன்னாளு குழந்தை தள்ளி போனது உண்மை. ஆனா ஆண்டவர் நாம் மகிமைக்காய் சாமுவேலாய் ஆண்டவர் குழந்தை பிறக்க உதவி செய்தார். இப்படியாய் எதற்காக அனுமதிக்கப்படுகிறது? நம்மை கனப்படுத்த, நம் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. ஆண்டவர் இந்த யோபோட வாழ்க்கையில பிரச்சனைகளை அனுபவித்ததை பார்க்கிறோம். ஆனா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்ததையும் நாம பார்க்க முடியும். சோ நீதிமானாய் நாம் இருப்போமே, ஆனா நம்ம படுகிற ஒவ்வொரு பாடுகளுக்கும் நாம் அழுது கொண்டு இல்லாம, ஆண்டவர் இதை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார் என்று சொல்லி ஆண்டவரையே ஸ்தோத்தரிக்கும் பொழுது அந்த பிரச்சனை ஆசீர்வாதமாய் மாறும். ஹalleluya. எங்களுடைய பெங்களூர்ல அநேக குடும்பத்தார் எங்களுக்கு உண்டு. அதில் ஒரு அன்பான சகோதரர் 4 வருடங்களாக திருமணமாகாத ஒரு சூழ்நிலையில கண்ணீரோடு இருந்தார். இந்த சாட்சியை நாங்கள் ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தற்கொலை ஒன்றே முடிவு என்று கூட அவர் யோசித்தார். ஏன்னா எல்லாரும் நம்ம குறை சொல்றாங்க. ஒரு பெண் அமையல, உனக்கு இன்னும் திருமணம் ஆகலைன்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு. ஆனா அந்த நேரத்துல சரியான படிக்கு ஆவியானவர் எங்கள் போதகர் மூலமாய் அவரோடு கவுன்சிலிங் கொடுக்க உதவி செய்தார், ஜெபிக்க உதவி செய்தார். அதன் பின்பு அந்த அன்பான சகோதரர் தன்னுடைய தவறை உணர்ந்தார். இனி என்ன ஆனாலும் நான் ஆண்டவருக்காய் வாழ்வேன், இந்த மக்களுடைய வார்த்தைகளின் செவிகள் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார். தன்னுடைய நினைவுகளை மாற்றிக்கொண்டார். அதன் பின்பதாக பார்த்தீங்கன்னா வெகு சீக்கிரத்திலேயே அவர் அந்த முழு சரண்டர் ஆண்டவருக்கு செய்யும் பொழுது, அதுவரை அவரை குறை சொன்ன எல்லாரும் வாய் அடைத்து போகிற அளவுக்கு ஒரு அழகான ஒரு பெண் அவருக்கு நிச்சயம் செய்யப்பட்டார். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு திருமணம் நடைபெற இருக்கிறது. அவ்வளோ சொன்னாங்க, உனக்கெல்லாம் யார் பொண்ணு தருவாங்க, உனக்கெல்லாம் எங்க கல்யாணம் ஆகும். ஆனா அதே பகுதியில இவர்கள் வீட்டுல இருக்கிற அதே ஏரியால ஒரு நல்ல அழகான வேலை செய்கிற ஒரு பெண்ணை ஆண்டவர் அவருக்கு மனைவியாக நிச்சயிக்கும்படி உதவி செய்தார். ஹalleluya. இப்படியாய் ஆண்டவர் காத்திருந்த அவருக்கு மூலமாய் ஆண்டவர் நாம மகிமைப்படும்படியாய் அவரை அதே இடத்துல ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்னொரு அன்பான சகோதரி 14 வருடம் குழந்தை இல்லை, 14 வருஷம் எவ்வளோ பேரோட வார்த்தைகளை கேட்டிருப்பாங்க. எவ்வளோ வேதனை, கண்ணீர் இல்ல சிஸ்டர், நல்லா அனுபவிச்சிருக்கனால சொல்றேன். உனக்கு ஏதோ குறை, உனக்கு ஏதோ சாபம், உனக்கு ஏதோ யாரோ ஏதோ செஞ்சிருப்பான், யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனாலும் உனக்கு இது ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, ஏதோ ஒண்ணு சொல்லிடுவாங்க. வாய் வந்ததுல எது வேணா பேசுவாங்களே மக்கள் தான். அப்ப எவ்வளவு உடைஞ்சு போவாங்க. அந்த வேதனை கணவருக்கு இருக்கும், ஆனா வெளியே சொல்ல மாட்டாரு. தாங்கிப்பாங்க ஆண்கள், பெண்களால தாங்க முடியாது. அப்ப அந்த ஸ்திரீ 14 வருடம் அந்த சிஸ்டர் எப்படி வேலை செய்யற இடத்துலயோ உறவுகள் அவங்க அதுவும் நிறைய இடங்கள்ல அவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்க. இவங்களுக்கு குழந்தை இல்லனால நீ முன்னாடி வரக்கூடாது, நீ வந்தா அந்த இடத்துல காரியம் சரியா அமையாது அப்படின்னு. இந்த மூட நம்பிக்கைகள் வேற ஒரு புறம் இருக்கு. குழந்தைங்க வந்தா கூட தூக்கவோ தொட விட மாட்டாங்க, தூக்கிட்டு போயிடும், அதெல்லாம் போவாத அப்படிம்பாங்க இல்ல. ஸோ தலைவலியும் காய்ச்சலும் அவங்களுக்கு வந்தாதான் தெரியும், அந்த அனுபவம் அவங்களுக்கு வந்தாதான் தெரியும். இந்த நிலையில இருந்த அந்த அன்பான சகோதரி வயிற்றில் அந்த 2 கரு உருவாகி இருக்குது. ஹalleluya.
எது சரியா இருக்குமோ அத வைத்துக்கொள்ளலாம். இன்னொன்ன விட்டுறலான்னு கூட டாக்டர் சொல்லியிருக்காங்க. டாக்டர் அப்படிதான் சொல்லுவாரு. ஆண்டவர் தந்தா மேன்மையாய் தருவார். யோபுக்கு 2 மடங்கு கொடுத்த ஆண்டவர், இன்றைக்கு அந்த சகோதரர் 2 கருவும் நல்ல ஹார்ட் பீட்டோட இரட்டை குழந்தையாய் அவங்க வயிற்றுல வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. அப்படியே யோபுவை போல ரெட்டிப்பான ஆசீர்வாதம். இன்னொரு சிஸ்டர் எங்க பிரேயர் சென்டருக்கு 2019ல வந்தாங்க. குழந்தையே இல்ல, 10 வருஷம். இங்க வந்து ஜெபித்து விட்டு மருத்துவம் பரிசோதனைக்கு போனாங்க. அதுவரை எல்லாம் தோல்வி. ஆனா அந்த நாளில் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ரெட்டிப்பான கரு அந்த மாதத்திலேயே அவர்களுக்கு உருவானது. 2020ல இரட்டை பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளை அந்த சகோதரி பெற்றெடுத்தாங்க. இன்னைக்கும் அந்த பிள்ளைகள் நன்றா இருக்கிறார்கள். இப்படியாய் நாங்கள் எங்கள் கண்கள்லயே பார்க்கிறோம். சோதனை வந்தது. 14 வருஷ பாடு, 10 வருஷ கண்ணீர், 11 வருஷம் குழந்தை இல்ல, திருமணம் ஆகாது, இனி திருமணத்துக்கு வாய்ப்பே இல்லை என்ற எல்லாமே இருக்கிறது உண்மை. ஆனா கர்த்தர் கிருபை செய்தார். நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தந்தார். திருமணம் ஆகாத இவருக்கு திருமணத்தை தந்தார். வேலை இல்லாத எத்தனையோ பேருக்கு வேலையை தந்திருக்கார். எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு அன்பான சகோதரருக்கு வேலையே இல்லாத நிலை. இனிமேட்டு உனக்கு அந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வேலை இல்லை, இனி உனக்கு வேலையெல்லாம் கிடைக்க வழியே இல்லைன்னு சொல்லி ஒரு உறவினர்கள் பேசினாங்க, சொந்த குடும்பத்தார் பேசினாங்க. ஆனா அந்த சகோதரர் கடந்த வருடம் இந்த பிரேயர் சென்டருக்கு வந்து செபித்து விட்டு போனார். கர்த்தர் எங்க போதகர் மூலமா சொன்னார், உனக்கு கவலைப்படாத, அடுத்த வருஷம் நீ அடுத்த முறை வரும்போது நல்ல வேலையோட வருவேன். அவர் இந்த இடத்துக்கு வந்து சென்ற 1 மாதத்துக்குள்ள அந்த ஏஜ் லிமிட்டோ அந்த எக்ஸ்பீரியன்ஸோட சர்டிபிகேட்ஸோ எதுவுமே அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா இருந்தது. எதுவுமே சாதகமா இல்லை. ஆனாலும் ஆண்டவர் வேலையை தந்தார். ஹalleluya. இன்று அவருக்கு வேலைக்கு சேர்ந்தே ஒரு 7-8 மாதங்கள் போச்சு. அவங்க நல்ல ஒரு ஹை சேலரியில கர்த்தர் அந்த வேலையை கொடுத்தார். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக பாடுகள் வரும். அதை நம்ம ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிச்சிருக்காரு, என்னை மேன்மைப்படுத்துவார் நினைச்சா நிச்சயமாய் அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஹalleluya. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய மனைவியை குறித்து யோசிக்கும் பொழுது, அந்த மனைவி வந்து இந்த யோபோட நிலை பாருங்க. சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபுவை சோதிக்கும்படியாய் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தது. அதனால அவன் ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டி சாம்பல உட்கார்ந்திருந்தான்னு வாசிக்கிறோம் யோபு 2:7. இதெல்லாம் பார்த்து அவனுடைய வீட்டுல இந்த பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனதையெல்லாம் பார்த்து, தன்னுடைய செல்வங்களை எல்லாம் இழந்ததெல்லாம் பார்த்து, கடைசியில இவன் வியாதி உள்ளவனாய் மாறினதை பார்த்து யோபு 2:9 அவன் மனைவி சொல்றா, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? இன்னுமா இந்த ஆண்டவரை நம்பி உறுதியா இருக்க? உனக்கு ஆண்டவர் இன்னும் நன்மை செய்ய ஏதாவது இருக்கா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும், செத்து போயிரு. இதுதான் அந்த நாட்கள்லயே மனைவி சொல்லியிருக்காங்க. ஆனா ஆண்டவர் அந்த நிலையிலயும் யோபு உத்தமத்தில் இருக்க கிருபை செய்தார். ஆண்டவர் எப்படி நோவா நிமித்தமாய் அவர் மனைவி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தந்தாரோ, இதே யோபு நிமித்தமாய் எல்லாவற்றையும் அவர் திரும்ப தரும் பொழுது இந்த மனைவியை ஆண்டவர் மன்னித்து அந்த மனைவியின் மூலமாகவே 10 பிள்ளைகளை யோபு மீண்டும் பெற்றெடுக்க கிருபை செய்தார். ஹalleluya. யோபுவின் நிமித்தமாய் அவன் மனைவிக்கும் அந்த ரட்சிப்பு கிடைத்தது, மன்னிப்பு கிடைத்ததுன்னு நம்ம பார்க்கலாம். இதுல நம்ம அடுத்ததா பார்க்கிறது 1 10 வரை பிறந்த பிறந்த 10 பிள்ளைகள். பிள்ளைகள் பிறந்து இறந்து போனாங்க. அந்த பிள்ளைகளோட பெயர்கள் குறிப்பிடப்படல. வேதத்துல பாத்தீங்கன்னா 7 ஆண்கள் 3 பெண் பிள்ளைகள்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அவங்க எல்லாருமே ஒரே நாள்ல மரித்து போறாங்க. இதை குறித்து நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது அவங்க கடவுளோட பிள்ளைகள் தான். அவங்க ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளா தான் இருந்தாங்க. யோபுவுக்கு கீழ்ப்படிந்திருந்தாங்க. எல்லாமே இருக்கு. எதுவுமே அவங்க மாற்றிக்கொள்ளல. ஆனா இவங்க எல்லாரும் செய்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருந்து பண்ணி கொண்டே இருந்தாங்க. நம்ம படிச்சோம்ல யோபு 1:5 வாசிக்கும் பொழுது, இவர்கள் அடிக்கடி விருந்து வைத்து கொண்டே இருப்பாங்க. விருந்து செய்கிற அவருடைய நாள் முறைமைப்படி இந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் விருந்து செய்து தன்னுடைய சகோதரிகளை அழைத்துப்பாங்க. அவங்க
சகோதரருக்குள்ளாரதான் ஒற்றுமையா இருந்தாங்க, விருந்து செய்தாங்க. இவங்க யோபுக்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்த பிள்ளைகளா தான் இருந்தாங்கன்றது உண்மை. ஆனா எந்த இடத்துல அவர்கள் தவறு செய்வார்கள் என்று அந்த பிசாசு அவர்களை சந்தித்து அவர்களை அந்த இடத்தில் தொடுகிறத தான் நம்ம பார்க்கிறோம். அவங்க ஆண்டவருக்கு நிறைய நேரம் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த சோதனையில அவங்க அகப்படும் பொழுது கூட தப்பித்திருப்பாங்க. யோபு ஆண்டவருக்கு நிறைய நேரத்தை கொடுத்தார், தன் வாழ்க்கையை கொடுத்தார், உத்தமத்துல இருந்தனால பிசாசு சோதனை வரும்பொழுது அவர் தப்பித்தார். அதே இந்த சைடு நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய பிள்ளைகள் விருந்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணது விருந்துல. அந்த விருந்துக்கு போயிட்டே இருந்ததுனாலதான் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கல. அவர்களோட வாழ்க்கையில பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தார்கள். கூட பிறந்தவர்களுக்குள்ளதான் அந்த விருந்து. ஆனாலும் அந்த ஒரு செலிப்ரேஷனா இருந்ததே தவிர வர்ஷிப்பா இல்ல, ஆராதனையா இல்ல. அந்த ஒரு மனமகிழ்ச்சி, ஒரு களிப்பு அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அதே போல எப்படி நம்ம ஏவாள் வந்து பிசாசுக்கு இடம் கொடுத்ததுன்னு, ஐ மீன் ஏவாளை வஞ்சிக்க சாத்தான் வந்து செய்யற அந்த தந்திரம் செய்யறதுக்கு சர்ப்பம் இடம் கொடுத்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் சர்ப்பத்தை ஆண்டவர் சபித்தாருன்னு. அதே போலதான் இந்த இடத்துல ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம எதை செய்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காதுன்றதுதான் இந்த சம்பவம் நமக்கு குறிப்பிடுகிறது. எப்பவும் பார்ட்டி, எப்பவுமே விருந்து போகலாம், ஆனா ஆண்டவரை விட்டு விருந்துதான் அப்படின்னு இருக்கும் பொழுது அது கூட பிறந்தவர்களுக்குள்ளார இருந்தாலும் அது ஆசீர்வாதமா இல்ல. அதனாலதான் ஏதோ ஒரு இடத்துல ஈஸியா சாத்தான் புகுந்துட்டதா பார்க்கிறோம். அந்த பிள்ளைகள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையை இழந்து போனாங்க. அவனுடைய அந்த சின்ன ஒரு இடம் இருந்தா கூட பிசாசு நுழைவான். நம்ம ஆண்டவரோட இருக்கும் பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதம். விருந்துக்குன்னு போய் ஆண்டவரை விட்டிருக்கும் பொழுது ஈஸியா அவர்களை பிசாசு வஞ்சிக்கிறதுக்கான சம்பவங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். எங்க தவறு செய்ய முடியும்ன்றத அழகா பிசாசு கொண்டு வந்து புகுத்திடுறத நம்ம பார்க்கிறோம். சோ இது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். ஆண்டவரை விட்டு தூரம் எங்க போனாலும் நமக்கு அங்க பிரச்சனையை கொடுக்க பிசாசு இருப்பான். அது நமக்கு பெரிய இழப்பாதான் மாறும். அவங்களுடைய பெயர் குறிப்பிடப்படல. ஆனா நாம எப்படி எடுக்கலாம்? சில்ட்ரன் ஆஃப் செலிப்ரேஷன். எப்பவும் கொண்டாட்டத்திலேயே இருந்த பிள்ளைகளாதான் நம்ம அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுதுதான் நம்முடைய இன்றைக்கான செய்தியின் பிள்ளைகளுக்குள்ள வரோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு ஸ்திரீயை பற்றி, ஒரு சகோதரியை பற்றி வேதத்துல இருந்து பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கு நம்ம பார்க்கிறது யோபுக்கு இரண்டாவதாக பிறந்த பிள்ளைகள். அது 7 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். அந்த 3 பெண் பிள்ளைகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். முதலாவது மூத்த மகளுக்கு எமிமா, அதாவது ஜெமிமா என்று பெயர். இரண்டாவது மகளுக்கு கெட்சியால், ஆங்கிலத்துல கெட்சி என்று பெயர். மூன்றாம் மகளுக்கு கேரே நாப்பு அப்படின்னு, கெரன் ஹாப்பு அப்படின்றதுதான் ஒரு ஆங்கிலத்துல வரும். தமிழ்ல கெரே நாப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த கேரன் அப்படிங்கிற மூன்றாவது மகள், இவங்களோட பெயர் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. இவர்களோட பெயர் மாத்திரம் இல்ல, அந்த சகோதரர், நீங்க ஆண்டவர் வந்து இந்த சொத்து பிரிக்கிறத பத்தி எல்லாம் நிறைய எழுதி வச்சிருப்பாரு. இதுல அந்த கட்டளைகள், கற்பனைகள்ல அதுல வந்து ஆண் பிள்ளைகளுக்கு தான் சொத்துரிமை உண்டு. ஆனா ஆண் பிள்ளைகள் இல்லைன்ற பட்சத்துல பெண் பிள்ளைகளுக்கு உரிமை கொடுக்கலாம்னு இருக்கு. ஆனா யோபு தன்னுடைய 7 ஆண் பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்ல, இந்த 3 பெண் பிள்ளைகளுக்கும் தன்னோட ஆஸ்தியில இருக்கிறத பங்கு பிரித்து சுதந்திரத்தை கொடுத்தார். சோ அதுலயும் இந்த பிள்ளைகள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களா வர்றாங்க. இவர்களும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளா 3 பெண் பிள்ளைகளும் இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இவர்களுக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா, யோபு 42:14 இது எழுதப்பட்டிருக்கு. 15ஆம் வசனத்துல, தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளை போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவ்வளோ அழகா இருப்பாங்களா எங்குமே. இந்த 3 பெண் பிள்ளைகளை போன்ற சௌந்தரியம் உள்ள பெண்களை காணவே முடியாது. ஹல்லேலூயா. இதற்கு பின்பு யோபு
140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையா தன் பிள்ளைகளும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்த்தார். ஹalleluya. முதல்ல 10 பிள்ளைகளின் இழப்பை பார்த்த யோபு தன் உத்தமத்துல நிலைச்சிருந்தா, ஆண்டவருக்குள்ள அப்ப இயேசு இல்ல, ஆனா தேவனுக்குள் நிலைத்திருந்ததுனால யோபின் நிமித்தமாய் அவன் மனைவி அவனை குற்றப்படுத்தி தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்னாலும் அவளுக்கும் மன்னிப்பு கிடைச்சது. அவர்களுக்கு மீண்டுமாய் எல்லாவற்றையும் இழந்த ஆடு மாடு மற்ற எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் பெற்றதோடு பிள்ளைகளையும் 10 பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். 7 ஆண் பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகள். அந்த 3 பெண் பிள்ளைகளை பெயர்கள் குறிப்பிடப்பட்டு இந்த வேத புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அவங்க எல்லாருமே ரொம்ப அழகா இருந்தாங்க. அப்படி ஒரு அழகான பெண் பிள்ளைகள் தேசத்துல எங்கேயுமே இல்லை. எல்லாருமே குழந்தை பிறந்தா பேர் வைக்கிறதுக்கு அவங்க மனதுல தோன்றபடி ஒரு ஃபேன்சியா வைக்கணும், லேட்டஸ்டா வைக்கணும், இப்படிதான் அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆனா எங்க போதகர் ஒவ்வொரு பெயர் இங்கே யாராவது குழந்தைகளுக்கு வைத்தாலோ அல்லது பொதுவாவே பெயர் வைக்கிறதுக்கோ அர்த்தத்தோட வைக்கணும்னு கற்றுக் கொடுப்பாரு. இன்னைக்கு இந்த 3 பெண் பிள்ளைகளோட பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது எப்படி வேதத்துல அழகா ஆண்டவர் கொண்டு வந்தார், இயேசு கிறிஸ்துவை எப்படி கொண்டு வந்தாருன்னு பார்த்து முடிக்க போறோம். இப்படியாய் இந்த பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளா இருந்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் இவர்களை இன்னும் ஆசீர்வாதமாய் வைத்திருந்தார். அதனால முதல் 10ல இருந்த 3 பிள்ளைகள் எல்லாரையும் சில்ட்ரன் ஆஃப் செலிப்ரேஷன் அப்படின்னும், ஆனா இந்த 3 பிள்ளைகளையும் சில்ட்ரன் ஆஃப் வர்ஷிப், ஆராதிக்கிற பிள்ளைகள் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் ஆராதிக்கிற பிள்ளைகளா இருந்தாங்க. ஹalleluya. நிறைய இடத்துல இந்த செலிப்ரேஷன் பார்ட்டி எல்லாம் நடக்கும், அங்க எல்லாரும் போவாங்க. ஆனா ஆராதிக்க வரும்பொழுது அழைத்தாதான் ரொம்ப கம்மியான மக்கள் வருவாங்க. ஆராதனை குறித்து ஒரு ஒரு அலட்சியம் செய்கிறவர்கள் இருப்பாங்க, அசட்டை பண்ணுகிறவர்கள் இருப்பாங்க. ஆனா ஆராதனையில தான் ஆசீர்வாதம். ஏன் அப்படின்னா ஆராதிக்க பொழுதுதான் கர்த்தருடைய கிருபை இறங்கும். ஆமென். அந்த கிருபை யோபுவை ஆண்டவர் வேலி அடைச்சு பாதுகாத்திருந்தாருன்னு பார்க்கிறோம். அந்த வேலி என்ன? கர்த்தருடைய கிருபை. நாங்க ஜிஎல்பியில எப்பவுமே ஆராதிக்க வாங்க, அதாவது கூட்டத்துல செய்திக்காக நிறைய பேர் வருவாங்க. சில குடும்ப சூழ்நிலைகள் இருக்கலாம், பஸ் கிடைக்காது, எது வேணா இருக்கலாம். ஆனா அந்த ஆராதனையின் முக்கியத்துவம், நீங்க சர்ச்சுக்கு போனாலோ பிரேயர் சென்டர் வந்தாலும், ஏன் அப்படின்னா அந்த ஆராதனை ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறது. பரலோகத்துல அதுதான் நடக்குது, வேற எதுவுமே இல்லை. இந்த மாதிரி கல்யாணமோ குழந்தை பிறக்குது இதெல்லாம் தான் இங்க நடக்கும். ஆனா இங்க இருந்து போன உடனே நம்ம ஆண்டவர் எப்பொழுதும் துதிச்சிட்டு இருக்கிற வேலை மட்டும்தான் நடக்கும். ஹalleluya. அதனாலதான் நம்ம ஆராதிக்கிற வேளையில யோபுவை சுற்றி வேலி இருந்தனால பிசாசுனால அவனை தொட முடியல. ஆண்டவர் அனுமதிச்சப்பதான் தொட்டான். நம்ம ஆராதிக்கிறவர்களா இருக்கும் பொழுது நம்மை சுற்றி ஆண்டவர் கிருபை என்னும் வேலிய போடுறாரு. அந்த கிருபை நம்ம தாங்கும். எந்த பிசாசின் பிரச்சனைகளும் நம்மை சேதப்படுத்தாம பாதுகாக்கும். அதுக்குதான் ஆராதிக்கிறோம், அதுக்குதான் ஆண்டவரை ஆராதிக்க வருகிறோம். ஹalleluya. கடந்த சில மாதங்கள் முன்பாக ஒரு அன்பான சகோதரி அப்படிதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு இங்க வந்திருந்தாங்க. ஆண்டவர் நல்லா துதிச்சாங்க, ஆராதிச்சாங்க, குடும்பமா வீட்டுக்கு புறப்பட்டு போனாங்க. அன்று மாலை அவர்களுடைய பேரப்பிள்ளை இவங்க வெஹிக்கல்ல 2 வீலர்ல போகும் பொழுது அந்த குட்டி பையன் முன்னாடி உட்கார்ந்துருந்தும் தவறுதலா அந்த ஆக்சிலேட்டரை நின்னுட்டு இருந்த வண்டியில திருகிட்டான். அப்ப அந்த நிலைமைய நினைச்சு பாருங்க. அந்த வண்டி அப்படியே இழுத்துக்கிட்டு போச்சு. இந்த சிஸ்டர், அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களுடைய பேர குழந்தை 3 பேரும் அப்படியே அந்த வண்டியை இழுத்துட்டு போனாங்க. என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு. அது ஒரு பைபாஸ் ரோடு வேற. ஆனா கர்த்தருடைய கிருபை, அன்றைக்குதான் இந்த வசனத்தையே எடுத்து நாங்க ஆராதனை செய்தோம். கர்த்தரை நீங்க ஆராதிப்பீங்கன்னா ஆராதனை உங்களுக்கு வேலியா இருக்கும், உங்களை ஆண்டவர் பாதுகாப்பாருன்னு. கரெக்டா அதே போல எந்த சேதமும் ஆகாம ஆண்டவர் அந்த வண்டியை கரெக்டா எப்படியோ மேனேஜ் பண்ணி நிறுத்த உதவி செய்தார். அவர்கள் கீழே விழுந்தாலும் காயம் ஏற்படல, பிராக்சர் ஆகல, வண்டி அவங்க மேல விழுந்து சேதமாகல. அதே போல பைபாஸ்ல போகிற பஸ்ஸோ லாரியோ அவர்களை வந்து சேதப்படுத்தாம அப்படியே அவர்களை ஆண்டவர் மீட்டு எடுத்தார், ஜீவனோடு எடுத்தார். எந்த ஒரு பிராக்சர் கூட இல்லை. அப்பதான் அவங்க சொன்னாங்க, அன்னைக்கு நாங்க ஆராதனை பண்ணா ஆண்டவர் வேலியா இருக்காருன்னு சொன்னீங்க, நான் ஆராதிச்சுட்டு போனேன் ஆண்டவர். அன்றைக்கு சாயங்காலமே இந்த நிகழ்வு நடந்தது, ஆபத்து வந்தது உண்மை, ஆனா ஆண்டவர் என்னை காத்தார். ஹalleluya. இது எல்லாமே எங்க ஜிஎல்பியில
நடந்திருக்கு. ஹalleluya. இப்படியாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது இந்த பெயர்களை குறித்த ஆசீர்வாதங்களை சொல்லி முடிக்கிறேன். 3 பெண் பிள்ளைகள். 3 நாளே எப்பொழுதும் திரியேக தேவன். முதலாவது ட்ரினிட்டி காட், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். முதல் பெண் பிள்ளையின் பெயர் ஜெமிமா என்று சொன்னேன். எமிமாள். ஒரு அர்த்தம் புறா அப்படின்னு சொல்லுவாங்க. புறானாலே நமக்கு பரிசுத்தாவியான சமாதானம் வரும். ஆனா இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது வெளிச்சம் என்ற ஒரு அர்த்தம் அவர்களுக்கு உண்டு. டே பை டே, டே லைட், பகல் வெளிச்சம் இருந்துட்டே இருக்கும், சூரியன் வெளிச்சம் இருந்துட்டே இருக்கும், அப்படியான அர்த்தம் அவர்களுக்கு உண்டு. சோ அவர்களுக்கு அந்த ஜெமிமா என்று வைத்ததன் பெயர் டே பை டே, எண்ட்லெஸ் லைட், அந்த முடிவில்லாத அந்த வெளிச்சம், நித்திய வெளிச்சம் என்றுதான் அர்த்தம். ஹalleluya. இந்த அர்த்தம் எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய பிதாவாகிய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் எப்பொழுதும் ஜீவிக்கிறவர், அவர் பிதா, அவர் அழிவே அவருக்கு இல்லை, சாவாமை உள்ளவர், எப்படி வேணா சொல்லலாம், சர்வ வல்லவர், அவர் வெளிச்சமாயிருக்கிறார் அப்படின்னு. சோ இன்றைக்கு இருக்கிற பிதா நாளைக்கும் இருக்காரு, நாளானைக்கும் இருப்பாரு, நேற்று அவர் தான் இருந்தார். சோ இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர், எல்லாமே அவர் தான். ஹalleluya. இப்படியா இந்த ஜெமிமா என்ற வார்த்தையின் அர்த்தம் எண்ட்லெஸ் லைட், முடிவில்லாத நித்திய வெளிச்சம், அதேதான் எண்ட்லெஸ் லைஃப் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஹalleluya. அடுத்ததாக அவருடைய இன்னொரு, இந்த ஜெமிமாவுக்கு நம்ம யோபுவை குறித்து பார்க்கும் பொழுது எப்படின்னா, ஒரு வாழ்க்கை இருள்ல இருந்தது, எல்லாவற்றையும் இழந்த ஒரு வேதனையில் அவரு இருந்தாரு. இந்த இருள்ல இருந்த அவரோட வாழ்க்கையில நித்திய வெளிச்சமா தேவன் அவருக்கு அந்த பெண் குழந்தையை கொடுத்தார் என்ற அர்த்தத்தின்படி அவர் வாழ்க்கையில ஜெமிமா என்று வைத்தார். அவருடைய இருளெல்லாம் மாறியது. தேவன் அவருக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான பிரகாசமான எதிர்காலத்தை யோபுவுக்கு ஆண்டவர் தந்தார். இரண்டாவது கெசியா என்ற பெயரை நான் சொன்னேன். அந்த கெசியா என்ற அந்த பெயரின் அர்த்தம் உங்க எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். லவங்க பட்டை அப்படின்னு நீங்க ஒன்னு யூஸ் பண்ணுவீங்க. சாப்பாடெல்லாம் அதுல செய்யும் பொழுது ரொம்ப வாசமா இருக்கும். சோ வாசனை கொடுக்கும் நறுமண செடி என்று அர்த்தம் கெசியா அப்படிங்கிற பெயருக்கு. இந்த சங்கீதம் 45:8 கூட பார்க்கலாம். நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தி இருக்கிறது என்று. இந்த வார்த்தை, இந்த வாசனை எதை குறிக்கிறது என்றால், யோபுவோட வாழ்க்கையில நாற்றம் எடுத்த வாழ்க்கை, எல்லாத்தையும் இழந்தது இல்லாம, நம்ம ஏற்கனவே 2ஆம் அதிகாரத்துல வாசித்தது போல, யோபு தன்னுடைய பிசாசினால் சோதிக்கப்பட்டது நிமித்தமா தலையிலிருந்து கால் வரை பருக்கள். அப்ப அந்த கொடிய பருக்கள் கண்டிப்பா ஒரு சீர் வைத்திருக்கும், நாற்றம் எடுத்திருக்கும், சாம்பல்ல உட்கார்ந்திருக்கான். அப்படிப்பட்ட யோபின் வாழ்க்கைய ஆண்டவர் நறுமணமாய் மாற்றினார். ஹalleluya, ஹalleluya. நறுமணமாய் மாற்றினார். அதனாலதான் அந்த வாசனை தரும் ஒரு செடி, நறுமண செடி என்ற அர்த்தம் கொண்ட கெசியா என்ற பெயரை அவளுக்கு வைத்தார்கள். அந்த கெசியா என்பதை இயேசு கிறிஸ்துவோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 2:15 ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கை ஆண்டவர் நற்கந்தமாய், வாசனை வீசுகிற வாழ்க்கையாய் மாற்றுகிறார். இந்த இடத்துல கெசியா என்ற அந்த வார்த்தைக்கு கேசியா அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. CASSIA அப்படின்னு. அப்படின்னா பார்க் ஆஃப் அ ட்ரீ, ஒரு ஒரு அந்த பிரான்ச் பார்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பட்டை, அதுதான் அந்த லவங்க பட்டை அப்படின்னு. அது எதை குறிக்குது? மரத்துல இருந்து தான் அதை எடுக்க முடியும். ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு அன்பான ஆன்டி இருக்காங்க. அவங்க எப்பவும் சொல்லுவாங்க, சில இந்த கோல்டு வரும்பொழுது ரொம்ப எங்க பாசத்தோட விசாரிச்சுட்டு இந்த நிறைய அந்த மூலிகை இதெல்லாம் போட சொல்லும் பொழுது, அதுல ஒன் ஆஃப் த ஐட்டமா அந்த லவங்க பட்டையும் போடுமா, அதை போட்டு அந்த தண்ணியை வச்சு குடிக்கும் பொழுது தொண்டையெல்லாம் சரியாகும், அந்த சுக்கு அதெல்லாம் போடு அப்படின் போது இந்த லவங்க பட்டைய ஸ்பெசிபிக்கா சொன்னாங்க. சோ அது
லவங்கப்பட்டை அது மரத்துல இருந்து எடுக்கப்படுகிறது. அப்படியாய் அந்த மரம் அப்படிங்கிற பொழுது இது இயேசு கிறிஸ்துவை இந்த பெயர் ஒப்பிட சொல்லான்னு சொன்னேன். அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையை அது நமக்கு உணர்த்துகிறது. ஹalleluya. இயேசு சிலுவையில் தான் நமக்காக மரித்தார். அது மட்டும் இல்ல, அதை குறிப்பிடும்படியாய் தான் இந்த பெயர் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு அர்த்தம் அந்த பெயருக்கு என்னன்னா ஸ்கிராப், சொரண்டுறது அல்லது வெட்டுறது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அதுக்கு இருக்கு. அதாவது நீங்க 53 ஏசாயா 53:4, 5 வாசிக்கும் பொழுது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்னு எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார், நமக்காக வைக்கப்பட்டார். எல்லாம் வருதா? அதுதான் கெசியான்ற பெயர். நறுமணம் தரும் செடி. ஆனா அது மரத்திலிருந்து தான் அதை எடுக்கிறாங்க. சோ இது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் மரித்தார், நமக்காக உடைக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்பதை குறிக்கிறது. ஹalleluya. யோபு இழப்புல இருந்தான், வியாதியில இருந்தான், நாற்றம் எடுத்த வாழ்க்கையில இருந்தான். ஆனா உத்தமமாய் இருந்ததுனால இந்த ஆண்டவர் அவரை நறுமணமாய் மாற்றினார். இயேசுவுக்கு நற்கந்தமாய் அவரை மாற்றினார். ஹalleluya. இதுல இன்னொரு காரியம் தெரியுமா? இதுல வாசனை இருக்குன்னு சொன்னதோடு இந்த இந்த லவங்க பட்டைக்கு இந்த சுகமாக்கும்னு சொன்னல மருத்துவ குணம் உண்டு. அதனாலதான் நம்ம இதை யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு சுகமாயும் என்னென்னலாம் சுகமாகும்னு சும்மா நான் அப்படி ஒரு கிளான்ஸ் படிக்கும் பொழுது அது ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம டயபெட்டிக் 2 டைப்போட சுகமாக்குற தன்மை இருக்கு. கொலஸ்ட்ரால் லெவல் குறைக்கும், பிளட் பிரஷரை குறைக்கும், கேன்சருக்கு எதிரா போராடுகிற தன்மை உண்டு. அப்படின்னு நிறைய இதுல போட்டிருக்காங்க. இந்த லவங்க பட்டைக்கு இத்தனை மருத்துவ குணங்கள் உண்டு. இதை எதோடு இயேசுக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளோட. ஹalleluya. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டதனால தழும்புகள் வந்தது. அந்த தழும்பை விசுவாசிக்கிறவர்களுக்கு சுகம் வந்தது. ஹalleluya. கெசியான்ற பெயர்ல எப்படி ஆண்டவரோடு ஒப்பிட்டு இயேசு இல்லாத நாட்கள்லயே யோபு பெயரை வைக்கிறார்னு பாருங்க. இன்னைக்கு இயேசுவை அறிந்திருக்கிற நாம் எப்படி பெயரை வைக்கிறோம்ன்றதுதான் முக்கியம். ஹalleluya. அவர் நமக்காய் ரத்தத்தை சிந்தினாரு. அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க வல்லமையுடையது. சோ அந்த ரத்தம் அது கீறும் பொழுது வருகிறதான அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்க, அதை குணமாக்க வல்லமையுடையது. அவருடைய தழும்புகள் நம்முடைய சரீரத்தின் வியாதிகளை குணமாக்க வல்லமையுடையதாய் இருக்கிறது. இந்த பெயருக்கான அர்த்தம் இதுதான். இப்படியாய் நாம் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருந்தா எபேசியர் 5:2 படி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போலன்னு இருக்கு. ஆண்டவர் இந்த நறுமணம் சொன்னேன், இந்த நறுமணம் சுகந்த வாசனையான காணிக்கையாய் இயேசு கிறிஸ்து தன்னை தானே ஆண்டவராம் பிதாவுக்கு பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார். ஹalleluya. இதுதான் இந்த 2வது பெயரின் அர்த்தம். 3வது பெயரை பார்த்து நாம் முடிப்போம். கெரென் ஹப்புக் அப்படிங்கிறது அதோட பெயர். கெரன் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா பார்க்கலாம். அந்த கெரன்றதுக்கு கொம்பு, ஹார்ன் அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு காளை மாடெல்லாம் இருக்கும்ல, அதோட கொம்பு இருக்கும்ல, அது மரிச்சு போனோடனே அந்த கொம்பை எடுத்து வச்சுப்பாங்க. அது ஸ்டோர் பண்ணுவாங்க. எதுக்காகனா முகத்துல பவுடர்ஸ் போடுறோம் நம்ம. இப்ப ஃபேஸ் கிரீம், பவுடர்ஸ், மை எல்லாமே அந்த நாட்கள்ல அதை போடுறதுக்கு அவங்க இந்த கொம்பை பயன்படுத்துவாங்க. சோ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 ராஜாக்கள் 9:30 யெகூ இஸ்ரேலுக்கு வந்தான். அதை ஏசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்துன்னு இருக்கும். சோ மை இடுவாங்க.
ஃபேஸ்க்கு அந்த பவுடர்லாம் போடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பவுடர் டப்பாலாம் எப்படி வைக்கிறோம், அந்த மாரி அந்த கொம்புல அதுக்கான பொருட்கள போட்டு அத பயன்படுத்துவாங்க அந்த நாட்கள்ல இந்த பெண்கள். ஸோ இவங்க வந்து இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் பவுடர் வந்து இத அப்ளை பண்ணுவாங்கன்றது இங்க நான் வாசித்தப்ப, படிச்சப்ப தெரிஞ்சது. அந்த நாட்களே அந்த அழகு சாதனங்கள பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ இந்த ரெட் கலர் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்றது எதை குறிக்குது? இயேசுவின் ரத்தத்தை. அப்ப இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற நாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல என்ன ஆகுறோம்? நம்முடைய அசுத்தங்கள் எல்லாம் மாறிடுது. நம்ம அ ஆனா நம்ம அநீதிகள், மீறுதல் எல்லாம் போயிருது. நம்ம பரிசுத்தமாகிடுறோம். அப்ப இந்த கெரன் என்ற வார்த்தையின் அர்த்தம் பரிசுத்தம். ஹalleluya. அது வந்து எப்படி சொல்லலாம்னா, நம்ம ஆண்டவருடைய ரத்தம் கழுவி சுத்திகரித்தனால நம்ம பரிசுத்தமாக்குறோம். அந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாய் நம்ம வாழ யார் நமக்கு உதவி செய்றாங்க? பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்றார். அதனால தான் நம்ம ஆவியில நிரம்பி ஒவ்வொரு நாளும் இருக்கும் பொழுது நம்ம பரிசுத்தமா காத்துக்கொள்ள முடியும். இது சரி, இது தவறுன்னு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து வழிகள காட்டுகிறவரா இருக்கிறார். அப்படியாய் நம்ம உத்தமத்துல நடக்க அவர் கிருபை செய்கிறார். அதனால தான் இந்த வார்த்தை அவர்களுக்கு கெரன் அப்படின்னா பியூர், பரிசுத்தம். அந்த ஆவியானவர் நமக்குள் வந்து ஆண்டவர் வந்து வாசம் பண்ணுவதற்காக இந்த வருஷத்துல ஜிஎல்பில நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன்னுக்கா நம்ம இருதயத்துல வாசம் பண்ண ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அதே போல நம்ம வெளியரங்கமான அழகை பற்றி பார்க்கிறோம். நம்முடைய ஆவிக்கு, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றுக்கும் அழகு எது? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. நம்முடைய இருதயத்தின் அழகு தான் வெளியே நமக்கு ஒரு அழகா இருக்கு. அந்த அழகை பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம இருதயத்துல தர முடியும். பழையவைகள் ஒழிந்து எல்லாம் புதிதாய் மாறும் பொழுது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுது, வரங்களை பெறும் பொழுது, அழகானவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். அப்ப அந்த அழகு ஆட்டோமேட்டிக்கா முகத்துல நமக்கு தெரியும். அந்த அழகை யார் தர முடியும்? வரங்களை யார் தர முடியும்? 9 கனிகளை யார் தர முடியும்? ஆவியானவர். அந்த அழகை கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர்ன்றதான் இந்த பெயர். ஹalleluya. 1 பேதுரு 3:4 அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. ஆவியின் 9 கனி தான் நமக்கு அலங்காரம். அந்த நீதிமொழிகள்ல கூட ஸ்திரீகளை குறித்து நீங்க அதுல வாசித்து பார்க்கலாம். இப்படி ஒரு அழகை நமக்கு கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர். சோ இந்த 3 வார்த்தைகள் அந்த பெயர்கள்லயுமே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிற பெயர்களாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையிலும் யோபு உத்தமத்துல நிலைத்திருந்ததுனால ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கினார். எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் தந்தார். கடைசியாய் அழியாத அலங்காரமாகிய அழகையும் அவருக்கும் ஒரு குடும்பத்தாரும் பிள்ளைகளுக்கும் கொடுத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். ஹalleluya. இதுல இருந்து நம்ம பார்க்கிறோம், உபத்திரவம் ஒரு மனிதனை அழகுபடுத்தும், பரிசுத்தப்படுத்தும். நம்ம மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மேன்மைப்படும். நம்மை ஆண்டவர் அதுக்காக தான் இந்த உபத்திரவ வழியா கடந்து போக வைக்கிறார். அதை கடந்து நாம் போகும் பொழுது அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை நமக்கு உண்டாக்கும். ஹalleluya. இந்த 3 பெயர்களை இந்த யோபுவின் பிள்ளைகளுக்கு தேவன் வைத்தது போலதான் நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயரை வைக்க விரும்புவோம். அப்படிலாம் பார்த்தா எனக்கெல்லாம் இப்படி வச்சிருக்கலாமேன்னு யோசிப்போம். இனிமே வர ஜெனரேஷனுக்கான அப்படி வைப்போம். இதேதான் எங்களுடைய ஜிஎல்பியில கிரேஸ், லவ் அண்ட் பவர். எத்தனையோ நாட்கள் நாங்க இந்த பெயர் இப்படி வைக்கலாம், அப்படி வைக்கலாம், என்னென்னவோ யோசித்தோம். ஆனா ஆவியானவர் சரியாய் இந்த கிரேஸ், லவ் அண்ட் பவர்னு திரியேக தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தும் பெயரா இந்த ஊழியத்துக்கு கொடுத்தது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு வந்திருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு வெறுமையில இருக்கீங்க. அது வெறுமையான வாழ்க்கை அல்லது வெறுமையான சூழ்நிலைன்றது கூட நம்மால புரிந்து கொள்ள முடியாத ஒரு வெறுமை இருக்கு. அப்படியா வெளியே சில பேருக்கு சொல்ல முடியாத பிரச்சனைகள், வேதனைகள். ஆனா இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் தேறுதலையும் விதைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாய் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். போதகர் அவர்கள் நம்மை வழி நடத்துவார்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை கேட்டோம். ஜெமிமா, கெசியா அண்ட் கிரண், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்.
நீதிமானின் பிள்ளைகளை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதுதான் இது ஒரு ஆழ்ந்த சத்தியம். இதிலே சகோதரி கற்றுக் கொடுத்த அந்த கொம்பு என்ற ஒரு இடத்துல அந்த பரிசுத்தப்படுத்த பற்றி அவர்கள் சொன்னார்கள். அந்த கொம்பு வேதத்தில் வேறொரு காரியத்தை குறித்தும் சொல்லுகிறது. சிங்கத்திற்கு கொம்பு கிடையாது. பலத்த வல்லமை நிறைந்த சிங்கம். யானைக்கு துதிக்கை இருக்கிறது, வல்லமை நிறைந்திருக்கிறது. சிங்கத்தை காளை தன்னுடைய கொம்பினால் தூக்கி எறிந்துவிடும். காளைக்கு இருப்பது கொம்பு. கொம்பு இருக்கிற மிருகங்களை பாருங்களேன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த கொம்பு இருக்கும். அது முன்னாடி போக பயப்படும். The power. யாரெல்லாம் நாம கொம்பு இருக்கிறோமோ அவங்கெல்லாம் பவரா. தட் மீன்ஸ் யாரெல்லாம் பரிசுத்த ஆவி நிறைந்திருக்குமோ பவரா. சிங்கத்தின் கர்ச்சனையை அடக்கும். பிசாசின் கர்ச்சனையை அடக்கும். நம்ம வீட்டுல எல்லாம் கர்ச்சிக்கிறது என்ன தெரியுங்களா? ஆமா, நாம நம்ம புருஷன் கர்ச்சிக்கிறான்னு நினைக்கிறோம். நம்ம புருஷனை நம்ம நாடு ஜெயிக்கவே முடியாது. ஆனா பிசாசு ஜெயிக்கலாம். நம்ம புருஷனையும் நம்முடைய மனைவியை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் எந்த பவரும் நமக்கு கொடுக்கல. ஏவாள சாப்பிடாதன்னு சொல்றதுக்கு ஆதாமுக்கு ஏதாவது பவர் கிடைச்சது? ஒண்ணுமே கிடையாது. டோன்ட் திங்க். யாருமே நான் என் புருஷனை ஜெயிச்சிருவேன், என் ஒய்ஃபை ஜெயிச்சிருவேன் அப்படின்லாம் கனவெல்லாம் காணாதீங்க. அப்படிலாம் நம்மளை படைக்கவே இல்லை. உன்னை வயிறு பலத்தோட படுத்த எது தெரியுமா? பிசாசை ஜெயிக்க. ஆமென். God is a powerful God. நம்மள என்ன பவர்ல இருக்குன்னு நமக்கு தெரியறது இல்ல. சும்மா போய்ப்பா நான் போய் எல்கேஜி படிக்கிற குழந்தைய சண்டைக்கு வான்னு கூப்பிட்டேன்னா எனக்கு தான் கேவலம். என் புருஷன்கிட்ட சண்டைக்கு போறேன்னா எனக்கு தான் கேவலம். என் புருஷனை ஆளுகை செய்கிற பிசாசை, என் மனைவியை ஆளுகை செய்கிற பிசாசை என்னால் முறியடிக்க முடியும். தட் இஸ், அதுதான் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அதனாலதான் அந்த 3வது பெண்ணுக்கு கொம்பு. முதல்ல இருந்த பிள்ளைங்களாம் எப்படி இருந்தாங்க? அவங்களும் they are all Christians. அவர்கள் ஆர்சியில் இருப்பாங்க, ப்ராட்டஸ்டன்ட்ல இருப்பாங்க, ஏஜி சர்ச்சில் இருப்பாங்க, இது மாதிரி ப்ரேயர் சென்டர்ல இருப்பாங்க, பைபிள் தூக்குவாங்க, கோயிலுக்கு போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. பட் தே ஆர் செலிப்ரேட்டிங். அவங்களுக்குள்ள பாருங்க, சில ஆண்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? தான் அண்ணன் தம்பி விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. தான் அக்கா தங்கச்சி விட்டே கொடுக்க மாட்டாங்க. என்ன வேணா தப்புன்னு சொல்லு, ஆனா என் தம்பியெல்லாம் சொல்லிடாது. அவன் எப்படி என்னெல்லாம் நேசிச்சான்னு தெரியுமா? என்னமோ மத்த தம்பியெல்லாம் என்னமோ நேசிக்காதுன்னு. குவைட் நேச்சுரல் இல்ல? அப்படிதான் வாழறோம். ஆனா இந்த பிள்ளைகள் எல்லாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இவங்கள மாதிரி ஒரு ஐக்கியம் பைபிள் வேற எங்கேயுமே நம்ம பார்க்கல. எந்த குடும்பத்திலையும் பார்க்கல. சும்மா ஆகுனா ஒரு எக்ஸ்கியூஸ். ஈரோடு ஒரே இது யோகனுடைய பிள்ளைங்கலாம் ஒரே பாசம், அவ்வளோ ஒரு ஐக்கியம். அது வந்து நம்ம தவறே சொல்ல முடியாதுல்ல. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஆல்வேஸ் தே ஆர் செலிப்ரேட்டிங் பார்ட்டிஸ். நல்ல பிரியாணி நல்லா சாப்பிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் என் தங்கச்சி வீட்டுல, ஒரு நாள் அக்கா வீட்டுல, ஒரு நாள் அண்ணன் வீட்டுல, ஒரு நாள் தம்பி வீட்டுல, அப்புறம் என்னென்னலாம் அவங்க சொந்தங்கள் இருக்கா எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்குமான்னு நினைச்சோம். ஆனால் பிசாசு அதை தனக்கு யூஸ் பண்ணிட்டான். இவர்கள் யோபோடு இருந்திருந்தால் ஒன்றாயிருக்காது. எங்க இருந்தாங்க? செலிப்ரேட்டிங். என்னன்னா நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது ஏசாமி நம்மள யாரும் தேட மாட்டோம்ல, சான்ஸ் இல்லைல்ல. பிரியாணி சாப்பிடும்போது தோத்தம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படியே கிடையாது. சில பேர் ஜெபம் பண்ணி சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் ஜெபம் முடிச்சவனும் ஒன்றும் கிடையாது. அதோட சரியில்ல. அது மாதிரி இந்த செலிப்ரேஷன் டைம்ல இவங்க எல்லாம் ஜாலியா இருந்தாங்களே தவிர தப்பு இல்லை. அண்ணன் தம்பி தங்கச்சியோட செலிப்ரேஷன் பண்ணி நான் தப்பு சொல்லல. ஆனா இந்த செலிப்ரேஷன் ஆல் த டைம்ஸ் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. கடவுளுக்கு கொடுக்கிற நேரத்தை விட செலிப்ரேஷன் நேரம் அதிகமாயிருந்தது. அவ்வளவுதான். செலிப்ரேஷன் இஸ் நாட் அ ராங். அந்த செலிப்ரேஷன்
கடவுளை தாண்டி நிற்கும் பொழுது. அதான் யோபு பயந்தான். ஐயோ! இவங்க ஏதாவது பார்ட்டி சந்தோஷமா இருந்துட்டே ஜெபம் பண்ணாம வீட்ல படுத்து தூங்கிருவாங்கல்ல. லேட்டா வந்தா தூங்கிருவோம்ல. எத்தன பேர் நம்ம லேட்டா வந்துட்டோம்னா தூங்கிருவோம். ஜெபமே பண்ண மாட்டோம். அ அப்புறம் ஊருக்கு போயிட்டு இருந்தோம்னா 2 நாளைக்கு பைபிளே படிக்க மாட்டோம். தி செலிப்ரேஷன். நீங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருப்பாங்க? வீட்ல எல்லாம் நல்லது நடக்குது வச்சுக்கங்க. நீ எந்த தெய்வத்தையோ வணங்கிட்டு போ, நீ எதையோ செஞ்சுட்டு போ, நீ எங்கேயோ போய் செலிப்ரேஷன் வச்சு பிரச்சனை ஆயிடுச்சு அது. நீ போனியா அது தெய்வம் என்ன பண்ணுச்சு? நீ போனியா அது என்ன பண்ணுச்சு? நீ போனியா அது என்ன பண்ணுச்சு? என்னமோ அதுக்கு முன்னாடிலாம் நல்லா இருந்தது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடிலாம் நம்மலாம் என்னமோ அம்பானி வீட்ல பொறந்து 10 பங்களா கட்டிட்டு ஒரு பிரச்சனையுமே நம்ம வீட்ல இல்லாத மாரியும், இப்பதான் இந்த பையனோ, இந்த அக்காவோ, இந்த அண்ணனோ, இந்த வீட்டுக்காரனோ, இந்த ஒய்ஃபோ பைபிள தூக்குனனால தான் எல்லா பிரச்சனையும் எனக்கு வந்து சேர்ந்த மாரியும். இட்ஸ் நத்திங். நீ எந்த மதத்துல வேணா இருக்கலாம். தட் இஸ் டிஃபரண்ட். ஆனா, எந்த மதத்தையும், எந்த மதத்திற்குரியவர்களையும் நம்ம குறை சொல்வதற்கு நமக்கு ரைட் கிடையாது. யாருக்குமே தகுதி கிடையாது. வொர்ஷிப் யுவர் காட். இஸ் அ பவர்ஃபுல் காட். இந்த வேத புத்தகத்தை மட்டும் தான் இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகளாகட்டும், உலகமே இருக்கட்டும், அந்த பேரு, இடங்கள், ஊரு, சரித்திரத்தின்படி ராஜாக்கள், சரித்திரப்படி நடந்த பெயர்கள் எல்லாம் இருக்கிற ஒண்ணே ஒண்ணு வேத புத்தகம். அதனாலதான் இந்த வேத புத்தகத்த எங்கேயோ ஒரு எருசலேம் எடுத்து நம்மலாம் என்ன சொல்றோம், அது ஏதோ வந்து வெளிநாட்டு மதங்க. அது எது வெளிநாட்டு மதம் இங்க வந்துச்சு ஏத்துக்கிட்டாங்க. ஹிஸ்டரி தெரியாதவங்க சொல்றது. அது ஒண்ணும் வெளிநாட்டு மதமே கிடையாது. அன்னைக்கு எத்தியோப்பியால இருந்து இந்தியா வரைக்கும் ஒரே ராஜா தான் ஆண்டுட்டு இருந்தான் ஹிஸ்டரியில. தட் இஸ் ஏசியன் கண்ட்ரிஸ். ஆசியா தேசம். அது ஃபுல்லா இருந்தது ஒரு பீரியட்ல. ஹிஸ்டரிய படிச்சீங்கன்னா தெரியும். அந்த ஆசிய தேசத்துல தான் இயேசுவி இஸ்ரேல்ல பிறந்தார். எருசலேம் என்ற இடத்துல. இது வெளிநாடுன்னா என்ன இருக்கணும்? அமெரிக்கா இருக்கணும், ஐரோப்பா இருக்கணும். இட்ஸ் நாட் அ வெளிநாட்டு கடவுள் இல்ல. நம்முடைய தேசம். அன்னைக்கு இது ஒரே தேசமா இருந்துச்சு. அத இந்து தேசம்னு பைபிள்ல நம்ம படிச்சிருக்கோம்ல, இந்து அப்படின்றது. ஒரு பெரிய எத்தியோப்பியா வரைக்கும் ஒரே தேசம் தான். அப்புறம் தான் எல்லாம் ராஜாக்கள் அதுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம படிச்ச ஹிஸ்டரி கொஞ்சம் பாதி ஹிஸ்டரி தான் படிச்சிருப்போம்ல. 5ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்ச ஹிஸ்டரி தான். ஆனா ஒரிஜினல் ஹிஸ்டரி வந்து அது எம்.ஏ. ஹிஸ்டரி, பி.ஹெச்.டி.லாம் வாங்குறாங்கல்ல, அவங்கள கேட்டா சொல்லுவாங்க. பல 1000 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ராஜாக்கள் அது எல்லாமே. ஸோ இப்ப எதுக்கு இத நான் சொல்லி கற்றுக் கொடுக்க வருகிறேன்னா, தட் இஸ் நன் ஆஃப் அவர் பிசினஸ். என் கடவுளை நான் தேடுகிறேன். கடவுள் எனக்கு விடுதலையாக்கும். 2வது பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுக்கேற்ற ஒரு முடிவை எடுத்துக் கொள்வார்கள். தங்களுக்கென்னு ஒரு முடிவு எடுத்துக்குவாங்க. தங்களுடைய முடிவைக்கு தன் பையன், தன் பொண்ணு, தன்னுடைய பேரப்பிள்ளைகள் எல்லாரும் அதுக்கு அப்படியே தான் நடக்கணும். ஏன்னா, பேரண்ட்ஸ்னா இஸ் அ பெர்ஃபெக்ட் அப்படின்னு தங்களுக்குள்ளே தீர்மானித்தது. அதுல இந்தியன் கல்ச்சர்ல அது கொஞ்சம் ஜாஸ்தி. பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது அப்பா. அப்பா, அம்மா சொல்ற மாரி நீ இப்படி பண்ணிட்டீன்னா உனக்கு எப்பவுமே நல்லது. தவறு என்று சொல்லவில்லை. ஆனால், ஒரு தவறான முடிவை பெற்றோர்கள் எடுத்தால், அதை திருத்திக் கொள்ள யாரும் இல்ல. அப்ப அந்த தவறான முடிவை மாற்ற கடவுளால தான் முடியும். ஏன்னா, கடவுளுக்கு அடுத்தபடியா உங்க அப்பா, அம்மா. அப்பா, அம்மாவுக்கு அடுத்தபடி தான் பிள்ளைங்க. பிள்ளைகளால பெற்றோரை மாற்ற முடியாது. பேர பிள்ளைகளால தாத்தா, பாட்டிய மாத்த முடியாது. அப்போ இந்த பெரியவர்களை மாற்ற வேண்டுமானால், யார் மாற்ற முடியும்? ஆண்டவர் தான் மாற்ற காட் ஒன்லி. அவர் தான் பேச முடியும். அவர் உள்ளத்துல எடுத்த அந்த முடிவு இன்னொன்னு பாருங்களேன், தக்காளி விதைய போட்டு கத்திரிக்காய் வருமா? நம்ம அப்பா, அம்மாலாம் அப்படிதான் நெனைக்கிறது. நான் விதைக்கும்போது தப்பா வச்சுருவோம். ஆனா, எனக்கு ஏன் தக்காளி வரல? எனக்கு ஏன் வந்து முருங்கா வரல? எனக்கு ஏன் வந்து பப்பாளி வரல? அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் விளைவிக்காத ஒரு தேவன் தேவனா? நான் விதைச்சதே தக்காளி. எனக்கு தக்காளி தான் வரும். அந்த தக்காளிய கட்டிப்பிடிச்சுட்டு அழுவுறது. பக்கத்துக்காரன் கத்திரிக்காய் வித்தான் ஏகப்பட்ட லாபம். அந்த பக்கம் தோட்டத்துக்காரன் முருங்காய் வித்தான் ஏகப்பட்ட லாபம். நீ விதைச்சது தக்காளி. நீ தான் அறுக்கணும். ஆனா, இந்த தக்காளியை நீ அறுக்கும் பொழுது,
உன் தேவனை நீ நம்பினால் இந்த தக்காளியையே தேவன் உனக்கு செல்வந்தனாய் மாற்ற முடியும். ஏமேன், ஏமேன். சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் தான் கர்த்தர். அதனாலதான் பைபிள் சொல்லுது, கோணலானவைகளை நேராய் மாற்றுகிறார். எப்ப பெற்றோர்கள் தங்கள் வாழ்க்கையில் சில முடிவுகளை தவறாய் எடுத்து விட்டார்களோ, எனக்கு தெரிஞ்ச சில பிள்ளைங்களாம் இருக்காங்க. என்னங்க பண்றதுங்க, பெங்களூர்ல இருந்து ஒரு சிஸ்டர் 2 சிஸ்டர் அழுவாங்க. என்ன பண்றது, எங்க அப்பா அம்மா இப்படி செஞ்சுட்டாங்க, என்னால முடியல, அழுவாங்க. புனேல ஒரு சிஸ்டர் அப்படியே அழுவாங்க. நான் சொல்லுவேன், தவறு நடந்து விட்டு இனிமேல் பெற்றோர்களை குறை சொல்லி பிரயோஜனம். அது அவர்கள் செல்ஃபிஷா சிலர் எனக்கு கவர்மெண்ட் வேலை தான் வேணும், சிலர் எனக்கு இங்க தான் வேணும்னுவாங்க. சிலர் என் பிள்ளைக்கு அந்த மாப்பிள்ளை தான், இந்த மாப்பிள்ளை தான், அதுதான் வேணும். அதெல்லாம் தவறே இல்லை. ஆனால் அந்த எடுக்கிற முடிவை நாம் சரியாய எடுக்காத பட்சத்தில் தவறு வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஏற்றுக்கொள்ளணும், அப்படியே என் பையன் என் பொண்ணு எல்லாம் அழுதுட்டு இருக்கணும்னு அல்ல. அந்த தவறை அன்று நான் செய்து விட்டேன், இன்று அதை மாற்ற என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். We have to change our attitudes. நான்லாம் பெர்ஃபெக்ட், நான்லாம் தப்பே பண்ண மாட்டேன். No. When you are உங்களுடைய பிள்ளைகள் அழும் பொழுது, ஏதோ ஒரு இடத்தில் நான் தவறு செய்து விட்டேன், என் பிள்ளை அழுகுது, என் பையன் அழுகுறான், இல்ல என் பேரன் அழுகுறான், என் பேத்தி அழுகுறான், இல்ல என் தம்பி அழுகுறான், என் தங்கச்சி அழுகுறான். ஒரு சிஸ்டர் அப்படிதான் சொன்னாங்க, என் பிரதருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஒரு குடிகாரன். இப்ப நம்ம பொண்ணுக்கு கொஞ்சம் நல்ல மாப்பிள்ளையா பார்த்தாருங்க. ஆனா நம்ம பையன் குடிகாரனா இருந்தா நல்ல பொண்ணா தான் பார்த்தேன். நம்ம பையன் நல்ல பையனாவே வேண்டிக்கிறதே மாட்டோம். நல்ல பையனா வேணும். அப்ப ஏன்னா அந்த பொண்ணு பையனை மாத்திருவா. ஏன் உன் பொண்ணு போய் அந்த பையனை மாத்தின ஒரு குடிகாரன் கொடுக்கலாம்ல? கொடுக்க மாட்டோம். சோ செல்ஃபிஷ். நாம நமக்காகவே வாழ கற்றுக்கொண்டவர்கள். தப்பா சொல்ல உலகமே இல்ல. நானு, நீங்க எல்லாமே அப்படித்தான் இருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல தான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கடவுளுடைய சித்தத்துக்கு மாறாய் நீ செய்கிற எதுவும் உனக்கு தீமையாய் முடியும் பொழுது நீ உன்னை தாழ்த்தி மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எப்படியோ இது மாறிவிட்டது, ஏதோ ஒரு இடத்தில் இது தவறு நடந்து விட்டது, என்னை மன்னியும், என் கோணலானவைகளை நேராய் மாற்று. அதுக்கு போய் பிடிக்காத கணவனை, பிடிக்காத மனைவிய, பிடிக்காத குழந்தைங்களை பிடிச்சி கொம்புனால பிரயோஜனமே கிடையாது. நான் 2 மாடு சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? கொம்பு மாட்டிக்கின்னு தான் தவிர கிழிச்சுக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஆனா அதே அவ்வளோ பெரிய சிங்கத்த நீங்க டிவியில பாருங்க. அப்படி தூக்கி அடிக்கும் சிங்கத்த. சிங்கம் காளமாட்டுக்கு பயந்துட்டு படுத்துக்கும். ஏன்னா அதுக்கு கீழ கொம்பு வராதுன்ற. பொதுவாவே இந்த ஜல்லிக்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு படுத்துருவாங்க. படுத்துட்டாங்கன்னா கொம்பு அத குத்த முடியாது. எந்த உங்களுக்கு கூட ஒரு ஏதாவது அவசரமா மாடு கீடு பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், முட்டை வருதுன்னா டப்புன்னு படுத்துக்குங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கொம்பு கீழ வரைக்கும் வராது. அதனால தான் ஜல்லிக்கட்டுலாம் பார்த்தா எல்லாம் படுத்துக்குவானுங்க. மாடு வேகமா முட்டை வரும், படுத்துக்குவானுங்க கீழ. அதே மாரி தான் சிங்கம் எப்பவுமே கீழ படுத்துக்கும். ஆனா கீழ படுத்த சிங்கம் என்ன பண்ணும்னா, அது கழுத்து எப்படா நம்ம கைக்கு கிடைக்கும்னு பார்த்துட்டு கிடைச்சோனே கழுத்த பிடிச்சுக்கும். அதனால தான் மாடு அதோட கொம்பு வீரியமாய் இருக்கும் பொழுது, தவறு செய்யும் பொழுது சிங்கத்திட்ட மாட்டிக்கும். ஆனா அதே அந்த சிங்கத்துக்கு தள்ளி 4 பக்கம் நின்னுகிட்டு முன்னாடி அந்த கொம்ப காமிச்சுன்னா, சிங்கத்தினால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு சிங்கம் கூட காளை மாட்டுக்கு எதிர்ல நிக்கவே முடியாது. ஆனா சிங்கம் பலசாலி தான். பிசாசு உனக்கு எதிராய் நின்றாலும் கலங்காதீர்கள். அதை முறியடிக்கிற பலத்த தான் உங்களுக்கு குடுத்திருக்காரு. ஆனா கணவனை, உன் மனைவி, உன் பிள்ளைகளை முறியடிக்கிற பலத்தை அவர் குடுக்கவே இல்லை. ஏன்னா, உன்னால தப்பா தான் முறியடிக்கும். தப்பாவே முடிவு எடுப்போம். தவறான முடிவு எடுப்போம். அப்புறம் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்போம். அதனால ஆண்டவர் அந்த முடிவ நான் நீ சிங்கத்த மட்டும் பிசாசு மட்டும் நீ பார்த்துக்கோ. ஏவாளுக்கு என்ன சொன்னாரு? கால ஆமா. அவன் உன்ன நசுக்குவான். நீ அவன் தலைய நசுக்குவேன்னு சொன்னாரு. ஆதாம நசுக்குவேன்னு சொன்னாரா? இல்ல. நாம எல்லாம் ஆதாம நசுக்குறதுலயே காத்துட்டு இருக்கோம். எப்படா வீட்டுக்காரன் ஏமாறுவான்? எப்படா வீட்டுக்காரன திட்டலாம்? எப்படா வீட்டுக்காரனுக்கு எதையாவது சொல்லலாம்? இல்ல? ஆனால் ஆண்டவர் நமக்கு குடுத்த அதிகாரமே, பிசாசு உன் காலை நசுக்குவான், நீ அவன் தலையை நசுக்குவாய். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய
பட்